கோட்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஸ்ட் சீரிஸும் தாண்டி எனக்கு வந்து வீடியோஸ் கிடைக்குது, லைவ் கிளாஸஸ் கூட வைக்கிறாங்க. அது ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க சார். அண்ட் தென் டெஸ்ட்லோட லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு படி மேலே தான் இருக்குது. இந்த டெஸ்ட் போட்டுட்டு நம்ம ரியல் எக்ஸாமுக்கு போனால் அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி டெய்லி டெஸ்ட் நான் போட்டுட்ருக்கேன். போட எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் ரிவ்யூ பார்த்துட்டு நான் அடுத்த நாள் போடுற டெஸ்ட் போடுறதுனால எனக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. டெஸ்ட் பேட்சுக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட் டைம் என்னோட மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன என்கிட்ட லேக் ஆச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். என்னால் வந்து ப்ராக்டிஸிங் இல்லாமல் டேரெக்டாக போய் மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டு மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பட் ஆஃப்டர் டெஸ்ட் பேட்ச் வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்தேன் மெயின்ஸுக்கு. அதனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகிருக்கு. மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அதுக்கோசரம் தான் நான் ஜாயின் பண்ணதே. நான் எந்த டைம் டவுட் கேட்டாலும் அதை வந்து கன்ஃபார்மாக சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறாரு. கிளியர் பண்ணேன் சார். ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு அப்புறம் எல்லா ப்ரிலிம்ஸும் இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா எனக்கு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் கொஷின்ஸை தெரியாத கொஷின்ஸை நிறையா வந்துட்டு அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ட்விஸ்டர் PDF எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டாபிக் வைஸ் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். கோட்டில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு 4 குவிஸ் இருக்கும். வேறு யாருமே அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. கோட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட். எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவல் கொஷின்ஸ் தான். ஒன்றும் அதை விட கம்மியாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ அந்த மாதிரி தான் எதுவும் கிடையாது. கரெக்டாக எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருந்தது. நான் கோட்டில் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் மீட்டிங் போட்டு கம்பல்சரி இல்லை டெஸ்ட் எல்லாம் மார்க் போட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் ரெகுலராக மார்க் போட்டதுல நான் முன்னாடி விடவே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே RRB POவில் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க சார். மெயின்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. கோட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எல்லாம் சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து ஒரு 1 மந்தாக RRB POவோட மெயின்ஸ் எடுத்து மெயின்ஸ் போகும்போது எந்த ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் அப்படி ஜாலியாக ஏதோ ஒன்று ப்ரிலிம்ஸ் போகிறது மாதிரி தான் நான் போயிட்டு வந்தேன். அதில் வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓவராலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் எனக்கு. ஆக்சுவலி நான் கைடியில் வந்து ரீபூட் பேட்சில் ஜாயின் பண்ணேன். ரீசனிங்னா சர்க்குலர் சீட்டிங்க்கு மட்டும் ஒரு 5 செட்ஸ் மெயின்ஸ் லெவலுக்கு, ஆப்டியில் அதே மாதிரி, இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும். தென் வீடியோ சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வீடியோ சொல்யூஷன் பார்த்தா கிளாரிஃபை ஆகிற மாதிரி இருந்தது. ட்விஸ்டர் PDF வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு டக்குன்னு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுறதுக்காக ட்விஸ்டர் PDFல வந்து ஒரு சேம் ஈவெண்ட்டுக்கானதை, அதனால் ஜஸ்ட் அந்த ஒரு PDF பஞ்சாக கிடைக்கிறதுனால தேடி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கைட்லிக்கு வந்துட்டா கன்ஃபார்மாக வந்து நம்ம க்ராக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் நம்புறதை விட என் ஃபேமிலி ரொம்ப நம்புறாங்க. அந்த ஃபேமிலி வரைக்கும் கைட்லி ரீச் ஆயிருக்கு.